ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, இல்லை குரூப் 2 எக்ஸாமோ இல்லை குரூப் 1 எக்ஸாமோ, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு இருந்தாலே நீங்கள் எந்த ஒரு தேர்விலும் தேர்ச்சி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து நிறைய பேருக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி கலெக்ட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிடிஎஃப் வச்சாவது என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் அந்த ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் உள்ள, அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரே லிங்க்கில் எல்லா புக்குமே வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புக்கு இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், புக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் அந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டெக்ஸ் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11th 12th மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுக்குமே வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ், மேக்ஸ், அப்புறம் சயின்ஸ், சோசியல், ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தமிழை பார்த்துடலாம். ஸோ தமிழில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் ஓல்டு புக்கை பார்த்துடலாம். தமிழ் ஓல்டு புக்கில் பாருங்கள் 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அதே மாதிரி 7th 8th 9th 10th 11th 12th வரைக்குமே உள்ள எல்லா பிடிஎஃப்புமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு புக்ஸும் இதில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் நியூ புக். ஸோ தமிழ் நியூ புக்குமே அதே மாதிரி தான் 6th to 12th வரைக்குமே வந்து எல்லா புக்குமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அதை ஓப்பன் பண்ணி அதை படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோசியல். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சோசியல் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ புக் ஓல்டு புக், அதாவது இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது தமிழ் மீடியமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி. ஸோ அதே மாதிரி சோஷியல் பார்த்திங்கன்னா நியூ புக்கும் இருக்குது ஓல்டு புக்கும் இருக்குது. ஸோ இப்போ நியூ புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கும். ஏன்னா 11th 12th தனியாக வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th to 10th வரைக்கும் இதில் சோஷியல் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசனை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஓல்டு புக், ஸோ ஓல்டு புக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஓல்டு புக் படிக்க டைம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஓல்டு புக் படிக்கலாம் ஜிகேயை பொறுத்த வரைக்கும். பட் டைம் இல்லாத பட்சத்தில் மெயினாக என்ன பண்ணுங்கள், நியூ புக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸும் அதே மாதிரி தாங்க கொடுத்துருக்கோம். ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் கொடுத்துருக்கோம். 6th to 10th வரைக்குமே வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சயின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். இப்போ எடுத்தோடனே நீங்கள் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா சயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சயின்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டில் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சயின்ஸை வந்து தொட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸில் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ புக் ஓல்டு புக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியூ புக் ஓல்டு புக் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸில் உள்ள சம்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்போ தான் மேக்ஸில் வந்து நம்ம அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் 11th 12th தனியாகவே கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th 12th தனியாகவே இருக்குது. அதாவது எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படின்னு தனியாகவே பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டாக இப்போ 11th எக்கனாமிக் எந்தெந்த லெசன் அந்த மாதிரி தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் புக் இல்லைன்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். எக்கனாமிக் ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரே லிங்க்கில் எல்லாமே வந்து இதில் ஸ்கூல் புக் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து ஒவ்வொரு லெசனாக வந்து தேடி அலைய வேண்டியதில்லை. ஸோ இந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும். இதில் எல்லா பிடிஎஃப்புமே இருக்குது. தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற புக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து அந்த லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.